இது ஃப்ரைடே நேற்று எடுத்த வீடியோ. டுகுக்கு ஃப்ரைடேங்கிறது எப்படி அவன் கரெக்டாக கண்டுபிடிக்கிறான்னு எனக்கு இன்னுமே தெரில. ஆனால் ஃப்ரைடேனாலே கொஞ்சம் ஹாப்பியாக போவான். ஏன்னா நெக்ஸ்ட்டு சாட்டர்டே சண்டே லீவ் இல்லை. இது இந்த ஏஜ்லேயே எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் இந்த சாட்டர்டே வந்து டுகுவோட ஸ்கூலில் வந்து பேபி எம்டியோட ஹெல்த் செக்கப் இருக்குது. அதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்கோம். பட் மினிமலான சீட் மட்டும்தான் இருக்குங்கிறதுனால அது டுகுக்கு கிடைக்குதா என்னன்னு தெரியல. இல்லைனா அடுத்த செக்கப்பில் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஐ டெஸ்ட்டு, டென் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவனோட க்ரோத் அசஸ்மெண்ட் டெஸ்ட், இந்த மாதிரி 3 டெஸ்ட் இருக்கும். 3000 ஒர்த் இருக்கிற மாதிரி இந்த டெஸ்ட் இருக்கும். பட் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அது ஆஃபர் அந்த இதில் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இந்த தடவை சான்ஸ் கொஞ்சமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னா, நான் லாஸ்ட் மினிட்ல தான் அது அப்ளை பண்ணியிருக்கேன். அப்பாவும் என்னோடய தங்கச்சியும் பெங்களூருக்கு ஃபஸ்ட் டைம் வராங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலான்ட்டு, நமக்கு தோசை மாவு இருந்தால் தானே அந்த வீக்கே ஓடுற மாதிரி இருக்கும். இதில் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, டுகுவை பிக்கப் பண்ண போகிறதுக்கு முன்னாடியுமே அதில் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். வந்துமே என்ன ஞாபகத்தில் பண்ணேனே தெரில. அகெயின் வாட்டர் ஆட் பண்ணி அது மில்க் மாதிரி லிக்யூட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மாட்ட கேட்டப்போ அந்த உளுந்து மாவு அரைக்கும் போது கொஞ்சம் டைட்டான பேட்டர் அரைச்சோன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து இட்லி பண்ண முடியாது, தோசை மாதிரி தான் பண்ண முடியும்னாங்க. சரி பரவாயில்ல, இது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு அது டைட்டாக அரைச்சி கொஞ்சம் மேனேஜ் பண்ணியாச்சு. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வர்றாங்கன்னா நமக்கு எங்கேருந்து தான் அவ்வளோ எனர்ஜி வரும்னே தெரியாது. ஒன் டேயில் பார்க்க வேண்டிய ஒர்க்கை ½ அன் ஹவரில் பார்த்து முடிச்சாச்சு. டுகுவை தூங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு கிச்சன் அந்த கவுண்டர் டாப் மற்ற கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதை ஃபுல்லுமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மற்ற ஒர்க் எல்லாமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஃப்ளோவில் பண்ணால் பண்ணிடலாம். பட் இது வந்து சவுண்டு வராமல் பண்ணணுமா, இல்லைனா டுகு எஞ்சி பண்ண, அதனால சவுண்டே இல்லாமல் பொறுமையாக ஒன்று ஒன்றா மெதுவாக எடுத்து வச்சு பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஒரு வழியாக பண்ணி முடிச்சாச்சு. பேட்டருமே ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. பட் இதில் இட்லி வராத, தோசை மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். தெரியல, பார்க்கலாம். அதுக்கப்புறம் பெட்ரூமில் இருக்கிற கபோர்டில் எல்லாமே டுகுவோட ட்ரெஸ்ஸு எல்லாம் மாறி மாறி மிஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சு இனி போட வேண்டிய நியூ ட்ரெஸ் எல்லாமே அது தனியாக எடுத்து வச்சு ஓரளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ ஒர்க்கு நான் நினச்ச டைமுக்குள்ளே முடிச்சிட்டேன். ஸோ அதுக்காக எனக்கே காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு டீ நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு டுகு நிற்கிறதுக்குள்ளே அதேமாதிரி குடிச்சு முடிச்சாச்சு.